ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் பன்னீர் கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இது ஒரு பெரிய 2 வெங்காயம் நீளமாக அரிஞ்சது, 2 தக்காளி, பச்சை மிளகாய் 2. இது வந்து உருளைக்கிழங்காய் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன். தனியாத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், கரம் மசாலா, சில்லி பவுடர், இது வந்து தயிர், இது பட்டர், கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக அரிஞ்சது, இது பன்னீர் இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி, இது கசகசா, சால்ட் தேவையான அளவு, கசூரி மேத்தி, மஞ்சத்தூள், முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன், கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஃபஸ்ட் நம்ம இந்த உருளைக்கிழங்கை மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இந்த பன்னீரையும் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடலை மாவு கொஞ்சமாக, கொஞ்சமாக கொத்தமல்லி, நெக்ஸ்ட் இந்த பொடிச்சு வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா தூள், ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம இது ஒரு பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவரில் இந்த கோஃப்தாவை சும்மா டிப் பண்ணி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இப்போது உருண்டையாக்கி ரெடியாக்கி வச்சுட்டு அப்புறம் இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி தாளிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே இந்த கசகசாவையும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நெக்ஸ்ட் நம்ம இங்கே அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளியை சேர்த்துடலாம். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி
சூடாறினதும் நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம் கிரேவியை. கொஞ்சமாக பட்டர் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிரை சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். ஒரு லிட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடலாம் கிரேவியை. உன்னை பார்த்ததும் அந்நாளிலே காதல் நெஞ்சில் வரவே இல்லை. எதிர்காற்றிலே குடை போலவே சாய்ந்தேன் என்று எழவே இல்லை. இரவில் உறக்கம் இல்லை, பகலில் வெளிச்சம் இல்லை. காதலில் கரைவதும் ஒரு சுகம். எதற்கு பார்த்தேன் என்று இன்று புரிந்தேனடா. என்னை நீ ஏற்றுக்கொள் முழுவதும். என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது, அதன் பேர் என்னவென கேட்டேன். இப்போ நல்லா கிரேவி கொதிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கோஃப்தாவை எல்லாத்தையும் இந்த கிரேவியில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற கசூரி மெத்தியை இது மாதிரி கையாலேயே கொஞ்சமாக பொடி பண்ணி நம்ம இந்த கிரேவியில் சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். பன்னீர் கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சு. இது நான் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.